வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் விஜய் தலையில் இடியை இறக்கிய மத்திய அரசாங்கம். வெலவெலத்து போன விஜய், ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் வெளுத்து வாங்குகின்றன. முதல்வர் விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்தையும் எதிர்க்கட்சியும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. முதல்வர் என்ன பண்ண போறார் என்று ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது. எந்த விஷயத்துக்காக என்று கேட்பீங்க. இன்னைக்கு இதுதான் பிரேக்கிங் நியூஸே. நம்ம கர்நாடகாக்காரனை பொறுத்த வரைக்கும் காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் ஒரு அணையை கட்ட போறேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறான். காவிரி எப்போதுமே சரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பெரிய அரசியலாக மாறி போச்சு. அதனால தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி டிராமா பண்றதெல்லாம் வாடிக்கையா இருக்குது. அவங்க டிராமாவுக்கு தமிழ்நாடு என்ன பாலைவனமாகணுமா? இப்ப கர்நாடகாக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தான் தோன்றித்தனமாக ஆடுறானா, அதுக்கு காரணம் திமுக தான். கடந்த காலத்துல கர்நாடகாக்காரன் அணை கட்டுறதுக்கு களத்துல இறங்குகின்ற பொழுதெல்லாம் சரியான சட்ட நடவடிக்கையை கையாளாத திமுகவால இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் அணை கட்டுவேன். கடந்த கால வரலாறுகள் என்ன சொல்லுது, எப்படி அனுமதி பெற்றோம், எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி தமிழ்நாட்டை பாலைவனம் ஆக்காம விடமாட்டேன், அணையை கட்டியே தீருவேன் என்று ஒத்த காலில் நிற்கிறோம். இப்படி ஒத்த காலில் நிக்கிறவன் திடீர்னு டெல்லியில போயிட்டு இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறான் நம்முடைய கர்நாடகாக்காரன். இதை பார்த்த அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னையாது 24 மணி நேரம் மேகதாட்டில் அணை கட்டுவேன், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அனுமதி தேவையில்லை என்று சொல்லிட்டு இருக்கான். அதனால இந்த காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக 2018 உச்சநீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்புல வடிநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி, கேரளா இந்த 3 மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாம காவிரியின் குறுக்க எந்த அணையும் கட்ட முடியாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கும் போது தமிழ்நாட்டுடைய அனுமதி வேண்டாம் என்று சொல்றானே. அந்த 2018 தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதை பற்றியான முழு விவரத்தை நீங்க வெளியிட வேண்டும் அப்படின்னு மத்திய ஜல்சக்தி துறைக்கு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடிதம் எழுதி விளக்கம் கேட்டிருந்தார். அது மட்டும் இல்ல, நீங்க ஏதாவது அனுமதி அளித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டார். ஏன் கேட்டார்னா, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அனுமதி வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி மட்டும் போதும் என்று சொல்லுகின்ற போது உங்க அனுமதியை பெற்று விட்டானா? ஏன்னா மேகதாட்டில் கொண்டு கட்டுமான பொருட்களை இறக்கினே இருக்கிறான். அதனால நீங்க ஏதாவது அனுமதி அளித்தீர்களா? அப்படி இல்லையா, உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வடிகால் நிலங்களா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அனுமதியை கர்நாடகாக்காரன் பெற்றுட்டானோ, அதனால தான் அணை கட்டுறதுக்கான பொருட்களை கொண்டு குவிக்கிறானோ, இதற்கெல்லாம் எங்களுக்கு உண்மையான நிலை தெரியணும், விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு மத்திய ஜல்சக்தி துறைக்கு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடிதம் எழுதி விவரம் கேட்டிருந்தார். அந்த கடிதத்துக்கு நம்முடைய மத்திய ஜல்சக்தி துறையினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்பூஷன் சௌத்ரி அவர்கள் பார்லிமெண்ட்ல பதிலளித்திருக்கின்றார். அந்த பதில் தான் நமக்கு பேரதிர்ச்சியா இருக்குது. 2018 உச்ச நீதிமன்றம் வழங்கின தீர்ப்புல தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அனுமதி வேண்டும் என்று எங்கும் தீர்ப்பில் சொல்லப்படல அணை கட்டுவது தொடர்பாக அப்படின்னு ஒரே போட்டார். அது மட்டும் கிடையாது, 2007 காவிரி நதிநீர் ஆணையமானது ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்த பாருங்க, ஒரு மாநிலத்துல ஒரு ஆறு பாயுதுன்னா அந்த நீரை முறைப்படுத்துவது அந்த மாநிலத்துடைய உரிமை. அதனால அந்த மாநிலத்துக்காரன் அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட எல்லையில நதியை மாற்றுப்பாதையில் அனுப்புவதா இருந்தாலும் சரி, நீரை முறைப்படுத்துவதா இருந்தாலும் சரி, அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதை நம்ம தடுக்க கூடாது. நம்ம ஆற்று நீரை முறைப்படுத்தாம விட்டா பேர் இழப்பு ஏற்படும், ஒருவேளை குடிநீர் பஞ்சம் ஏற்படும், இல்ல விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும், இல்ல சேதம் ஏற்படும். அதனால ஒரு மாநிலத்தின் எல்லைக்குள்ள நதிநீர் முறைப்படுத்துவது அந்த மாநிலத்துடைய உரிமை. அந்த நதி நீரை முறைப்படுத்துவது கட்டுமானங்களா இருக்கலாம், அணைகளா இருக்கலாம். அதனால அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உரிமையை யாரும் தடுக்க கூடாது அப்படின்னு 2007 காவிரி நதிநீர் ஆணையமே தீர்ப்பு வழங்கியிருக்குது அப்படின்னு பதிலளித்திருக்கின்றார் நம்முடைய அன்புமணி ராமதாஸ். இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது தெளிவா ஒண்ணு தெரியுது. கீழே இருக்கின்ற நம்முடைய கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இது 3 அனுமதியும் தேவையில்லை என்று 2018 சொன்னதுனால மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தா மட்டும் போதும், அணை கட்டி விடலாம் என்ற நிலைக்கு வந்தாச்சு. அதனால கர்நாடகாரனை பொறுத்த வரைக்கும் ஓவர் குஷில் இருக்கிறான். இப்போ ஏதாவது அனுமதி அளித்திருக்கீங்களான்னு கேட்டாங்கல்ல நம்ம அன்புமணி ராமதாஸ்.
அதுக்கு மத்திய அரசாங்கமானது என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கும்பொழுது பாருங்க, ஏற்கனவே அவங்க 2019 டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் ரெடி பண்ணி கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தாங்க. நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பரிசீலித்து பார்த்தோம். அப்படி பரிசீலித்து பார்க்கும் பொழுது 2018 மற்றும் 2027 தீர்ப்பின் அடிப்படையில் அந்த டிபிஆர் இல்லை. அதனால நீங்க மீண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணி கொண்டு வாங்க, பிறகு பார்க்கலாம் சொல்லிட்டு ஏற்கனவே வரைவு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு. என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா உச்சநீதிமன்றமானது என்ன தீர்ப்பு வழங்கியிருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டத்தை ரெடி பண்ணி தர மாட்டேன், வாய்க்கு வந்த மாதிரி போட்டு தந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பியிருக்காங்களாம். ஒருவேளை தீர்ப்பு என்ன சொல்லுதோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் திட்டத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கொடுப்பான். இதெல்லாம் எதுக்காக நம்ம அண்ணாமலை சொல்றார். என்ன பதில் என்று பார்க்கும்போது என்னது, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அனுமதி வேண்டாமா, நீங்க கரெக்டா 5/8/2021 கஜேந்திர சிங் செகாவத் அன்றைக்கு இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம ஒரு செங்கல்ல கூட வைக்க முடியாது, அதனால தமிழக அரசாங்கத்துடைய அனுமதி பெற்றால் மட்டும்தான் மேகதாட்டுல அணை கட்ட முடியும் அப்படின்னு அன்னைக்கு நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, அதனால கர்நாடகாவுக்கு சாதகமா நீங்க 2018 தீர்ப்பை எடுத்து இப்போ கோடிட்டு காட்டுறீங்க. ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? நாங்களாம் என்ன நினைச்சோம், நீதிப்படி சட்டப்படி 2 மாநிலத்துக்கும் சண்டை இல்லாத அளவுக்கு என்ன நிலைமையோ அதை பரிசீலித்து தீர்ப்பு என்ன சொல்லுதோ அதுபடி வழிகாட்டுங்கன்னு பார்த்தா நீங்க கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு சகோதர மாநிலங்களாக இருக்குது, 2 பேரையும் மோத விட்டுருங்க போல இருக்குது. ஒரே நிலைப்பாட்டில் இருங்க. அன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம அணை கட்ட முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதே நிலைப்பாட்டில் இருங்க. ஆனா தேர்தல் வந்தது என்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நிலைப்பாட்டை அப்படியே மாத்துறீங்க. அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சா அப்படின்னு விமர்சனம் செய்தவர் நம்ம விஜயை நோக்கி என்னப்பா நீ சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க போற அப்படின்ற கேள்வியும், நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக தமிழுடைய உரிமை பறி போகிறது. டெல்லியில் இருக்கிற எஜமானர்கள் கோயிச்சு கொள்ளக்கூடாது, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரனும் கோபம் அடையக்கூடாது. அதனால நீங்க கம்முன்னு விட்டுட்டீங்க இந்த மேகதாது விஷயத்துல. இப்ப பாருங்க, அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனுமதியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்குது. நீங்க மௌனமா இருப்பது தமிழகத்தினுடைய உரிமையை அடகு வைப்பது போல இருக்கிறது. சட்டப்பேரவையில் நான் அன்னைக்கே சுட்டி காட்டினேன், இந்த காவிரி விஷயத்துல நம்மெல்லாம் ஒன்னா இருப்போம், எந்த விஷயத்திலும் முரண்படக்கூடாது, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம், இல்லை என்றால் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு நாம பிரதமரை சந்திப்போம் அப்படின்லாம் நான் சொன்னேன். ஆனா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படத்தினுடைய வசூல் குறைஞ்சிடும் என்பதனாலே வந்து விவசாயிகளுடைய கோரிக்கை, நான் வச்ச கோரிக்கை எதையுமே ஏற்காம அப்படியே விட்டுட்டேன். இப்ப மட்டும் நீங்க காலதாமதம் பண்ணீங்கன்னு வச்சீங்களேன், அவ்வளவுதான், தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் நாசம். ஏன் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் நாசம் கேட்டீங்கன்னா, விவசாயிகள் மட்டும் பாதிப்படையில, குடிநீருக்காகவும் காவிரியை தான் நம்பி இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. அதனால ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் வேஸ்ட் ஆயிடும். உடனடியாக என்ன நடவடிக்கை இறங்கணுமோ நீங்க அந்த நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய படத்தினுடைய வருமானம் கெட்டு போயிட்டு என்பதற்காக கர்நாடக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அழுத்தத்தையும் தரல, இல்ல கர்நாடக அரசாங்கத்துக்கு எதிராகவும் பேசல, அப்படியே காலதாமதம் பண்ணிட்டீங்க. இப்ப மத்திய அரசாங்கமானது அவங்களுக்கு சார்பான முடிவெடுத்துச்சு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருக்காரு, டிடிவி தினகரன் கேட்டிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காங்க. ஸோ எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் என்று சொல்லிட்டு எல்லா கட்சியும் இப்போ மத்திய அரசாங்கம் மேகதாது விஷயத்துல இன்னைக்கு கர்நாடக அரசாங்கத்துக்கு ஆதரவா தெரிவிக்கின்ற பதிலை கேட்ட உடனே பதறி போயிருக்கிறாங்க. உடனடியாக நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்துல காவிரி நதிநீர் என்பது வெறுமனே நதிநீர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், அதுல கை வைக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவே இருக்கிறது. 2018 இருந்து காவிரி மேலாண்மை வாரியம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு வரைக்கும் பார்க்கும்போது தமிழகத்துடைய அனுமதி கேட்கணும் என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நீங்க என்னடான்னு பார்க்கும்போது அனுமதி தேவையில்லை என்று சொல்ற மாதிரி தவறான முன் உதாரணத்தை காட்டியிருக்கீங்க. அதனால இங்க மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து
அன்புமணி ராமதாஸுக்கு என்ன பதிலை தந்திருக்கின்றாரோ அந்த பதிலை அப்படியே திரும்ப பெறணும் அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டிருக்கிறார். உடனடியாக பிரதமர் அவர்கள் தலையிட்டு மேகதாது அணை விஷயத்துல சுமூகமான ஒரு முடிவை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இல்லைன்னா கூட்டாட்சி தத்துவம் கேள்விக்குறியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதனுடைய மறைபொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகா தனி நாடா இருக்கும், தமிழ்நாடு தனி நாடா இருக்கும். நாங்க பாட்டுன்னு வெளியே வந்துடும். எப்ப பார்த்தாலும் அவன் இஷ்டத்துக்கு அணை கட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க சொல்றதையும் கேட்கணும், கர்நாடகாக்காரன் சொல்றதையும் கேட்கணும். கடைசியில எங்க மாநிலம் ஒட்டுமொத்தமா பாலைவனம் ஆகணுமா? அதனால நீதிப்படி சட்டப்படி நடந்து கொள்ளுங்க, விரைவாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நம்ம மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி அழுத்தம் கொடுத்திருக்கின்றார். மத்திய அரசாங்கமானது தேர்தலை மட்டும்தானே கருத்துல கொள்ளும், 2 மாநிலத்துக்கு இடையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னைக்குமே நினைக்காது. கர்நாடகாவில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பாஜக நினைக்கும். அதுக்கு அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு மட்டும்தான் பாஜக செயல்படும். ஆளுங்கட்சியா இருந்தாதான் கர்நாடகாவில் அதிக தொகுதியை வின் பண்ண முடியும். அதற்காக என்னை பொறுத்த வரைக்கும் காவிரி உரிமையை தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து பறிச்சிடுவாங்களோ என்ற ஒரு பயம் இருக்குது. முதல்வரை பொறுத்த வரைக்கும் கடிதம் எழுதினா மட்டும் போதாது, கர்நாடகாக்காரன் மீதே வழக்கு போடணும். 2வது மத்திய அரசாங்கத்தின் மீதும் வழக்கு போடணும். எல்லாவற்றையும் மேல காவிரி நதிநீர் தொடர்பாக உச்ச நீதிமன்றமானது என்ன தீர்ப்பு வழங்கி இருக்குதோ அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி மேகதாதுல அணை கட்டுவது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தடை வாங்கிக்கணும் வந்துடணும். இது 3ஐயும் டெல்லிக்கு போனா தான் முடியும். நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ண போறான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒட்டுமொத்த விவசாயிகளும் காங்கிரசும் பாஜக ஒன்று சேர்ந்து கொண்டு தமிழகத்தை பாலைவனமாக்குவதற்காக கூட்டு சதியில இறங்கிட்டாங்க. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் மெத்தனமா தான் இருக்கிறாரு. எதுக்குமே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டுடைய உரிமை பறிபோதா இல்லையா? கடிதம் எழுதி விட்டால் எல்லாம் கைக்குள்ள சேர்ந்துருமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா கர்நாடகாக்காரனுக்கு மனசாட்சியே இல்லாம வெறுமனே ஒரு 6.7 TMC தண்ணிக்காக மேகதாட்டுல அணை கட்டுறேன் அப்படின்னு சொல்றது தமிழ்நாடு அழிக்கப்பட வேண்டும் என்ற உள்நோக்கம் தான் நமக்கு தெரியுது. இது ஏன் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியல. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கின்ற பொழுது காவிரியின் குறுக்கே இருக்கக்கூடிய தண்ணியை திறப்பதற்கு காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் வழங்குச்சு. ஆனா மத்திய அரசாங்கமானது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற பொழுது தண்ணி திறப்பதற்கான உரிமையை கர்நாடக அரசாங்கத்திட்ட கொடுத்துருச்சு. சோ அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கமானது ஓர வஞ்சனையா இருக்குது. இப்ப மேகதாது அணை கட்டுற தொடர்பாக மத்திய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சா மட்டும் நம் பக்கம் நிக்க போதா? நீதிமன்றத்தை நாடுவதை தவிர நாம தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேற வழியே இல்லை. நம்ம வெற்றி பெறுவதற்கு, நம்முடைய உரிமையை பெறுவதற்காக தான் இத்தனையும் நம்ம செய்யறோம். இதுல நான் பயப்பட தேவையில்லை. நீதிமன்றத்தை நாடுங்க அப்படின்னு ஆலோசனை வழங்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கா இல்லையா? உங்க கருத்தையும் தெளிவா சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.